சிவாஜி கணேசன் அவர்கள் சத்ரபதி சிவாஜியாக நடித்த ஒரே திரைப்படம் ராமன் எத்தனை ராமனடி. விழுப்புரம் சின்னையா கணேசன் வீர மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜியாக நாடகத்தில் நடித்து புகழ் பெற்றதால் சிவாஜி கணேசன் ஆனார். நாடகத்தில் சிவாஜியாக நடித்த வி.சி. கணேசன் சினிமாவிலையும் அந்த கேரக்டரில் நடிக்க விரும்பினார். கணேசன் என்ற பெயரும் கூட சிவாஜியுடன் வந்தால்தான் முகவரியை பெறும் என்கிற அளவுக்கு சிவாஜி என்ற பெயர் பிரபலமானது, பொருந்தியும் போனது. இந்த வகையில் திரைத்துறைக்கு வருவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பே கூட 1946 சிவாஜி என்று போற்றப்பட்ட நடிகர் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 300 படங்களில் நடித்தும் ஒரு படத்துல கூட வீர சிவாஜியாக படம் முழுக்க நடிக்கும் வாய்ப்பு பெறவே இல்லை. சி.என். அண்ணாதுரை எழுதிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற நாடகத்துல மராட்டிய மன்னர் சிவாஜியாக சிவாஜி கணேசன் நடிச்சாரு. அண்ணாதுரையின் குடும்பத்தினரின் அனுமதியுடன் அந்த நாடகத்தின் ஒரு பகுதி திரைப்படத்துல கதைக்குள் கதையாக மீண்டும் படமாக்கப்பட்டுச்சு. அந்த பகுதிக்கான வசனங்களை கண்ணதாசன் எழுதியிருந்தாரு. அந்த நாடகத்தில் நடித்ததன் மூலம்தான் வெறும் நடிகர் கணேசனாக இருந்த நடிகர் திலகம் அவர்கள் ஈ.வி. ராமசாமி அவர்களால சிவாஜி என்ற அடைமொழி பட்டம் கொடுக்கப்பட்டு சிவாஜி கணேசன் ஆனாரு அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. படத்தில் இந்த நாடகத்தை வைக்க யோசனை சொன்னவர் கவியரசர் கண்ணதாசன். பி. மாதவன் அவர்கள் இயக்கிய ராமன் எத்தனை ராமனடி திரைப்படத்துல கிராமத்தில் ஜமீன்தாரின் தங்கையான கே.ஆர். விஜயாவை காதலிப்பாரு சிவாஜி அவர்கள். மிகவும் ஏழை குடும்பத்தில் பிறந்த வெகுளித்தனமான சிவாஜி கணேசன். இதனால ஜமீன்தார் நம்பியாரால் அவமானப்படுத்தப்படும் சிவாஜி அவர்கள் பெரிய நடிகராகும் லட்சியத்துடன் சென்னைக்கு வந்துடுறாரு. படபடவென அடுத்தடுத்த காட்சிகளில் வெற்றிகரமாக நடிகராகிடுறாரு. எந்த காதலியை கரம் பற்றுவதற்காக அவர் நடிகரானாரோ அந்த காதலியை அவர் மீண்டும் சந்திக்கும் போது அவர் மற்றொருவரின் மனைவி. சிவாஜி அவர்களுக்காக பாலமுருகன் எழுதிய திரைப்படம் எங்க ஊர் ராஜா. அது சிவாஜி அவர்களுடைய 123வது திரைப்படம். அந்த திரைப்படம் இயக்குனர் பி. மாதவனின் தயாரிப்பு இயக்கத்தில் சிவாஜி அவர்கள் நடித்த முதல் திரைப்படம். அதுக்கப்புறம் பட்டிக்காடா பட்டணமா, ராமன் எத்தனை ராமனடி, வசந்த மாளிகை, கண்ணே பாப்பா அப்படின்னு 14 படங்களுக்கு எழுதிய பாலமுருகன் தன் வாழ்வில் பல கலைஞர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. கவிஞர் முத்துலிங்கத்தை இயக்குனர் பி. மாதவனிடம் அறிமுகப்படுத்தி அவர் பாடலாசிரியராக அறிமுகமாக காரணமாக இருந்தவரும் அவர்தான். தனக்கு சிவாஜி என்ற பட்டம் வருவதற்கான நாடக வாய்ப்பு நாடக நடிகர் கணேசனுக்கு அவருடைய 18வது வயசுலேயே 1946 வந்துச்சு. அது வந்த விதம் குறித்து சிவாஜி அவர்கள் எனது சுயசரிதை அப்படின்ற நூலில் குறிப்பிட்டிருக்காரு. 7வது சுயமரியாதை மாநாடு நடப்பதற்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருந்துச்சு. அதற்காக அண்ணா சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அப்படின்ற நாடகம் எழுதினாரு. அதில் எம்ஜிஆர் சிவாஜி கேரக்டரில் நடிப்பதாக இருந்துச்சு. அவருக்காக உடையெல்லாம் வைத்தார்கள். ஆனால் என்ன காரணத்தாலோ தெரியவில்லை, எம்ஜிஆர் அந்த கேரக்டரில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாடகம் நடத்தப்படுவதற்கான நாள் நெருங்கி கொண்டே இருக்க அண்ணா அவர்கள் சிவாஜி அவர்களை பார்த்து, கணேசா நீ சிவாஜியாக நடிக்கிறாயா அப்படின்னு கேட்டிருக்காரு. நாடகத்தின் 90 பக்க பிரதி கணேசன் கையில் பகல் 11 மணிக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு என்ன நடந்தது? 6 மணி அளவில் அண்ணா அலுவலகத்திற்கு திரும்பினாரு. அண்ணா நீங்கள் இப்படி அமருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எழுதி கொடுத்த வசனங்களை பேசி நடிச்சு காட்டியிருக்காரு சிவாஜி அவர்கள். அண்ணா ஓடி வந்து சிவாஜி அவர்களை கட்டி பிடித்து கொண்டாரு. 7 மணி நேரத்தில் நீ இதை மனப்பாடம் செஞ்சுட்டாயே, நீதான் சிவாஜி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சென்னை ஹைகோர்ட்டுக்கு எதிரே மாநாடு நடந்துச்சு. அப்பொழுது அங்கே ஒரு பெரிய அரங்கம் இருந்துச்சு. சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அங்கே 3 மணி நேரம் நிகழ்த்தப்பட்டது. யாரோ ஒரு சின்ன பையன் சிவாஜி வேஷத்துல குறுக்க நெடுக்க நடந்துகிட்டு இருந்தானே, அவன் யாரு அப்படின்னு கேட்டிருக்காரு பெரியார். அதற்கு அவன் கணேசன் என்றொரு பையன் அப்படின்னு சிவாஜி அவர்களை அவர் முன் கூட்டி சென்று நிறுத்தினாங்க. அப்போது பெரியார், நீதான் கணேசனா, இன்று முதல் நீ சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய வாழ்க்கை மேலே செல்வதற்கு எவ்வளவு உறுதுணையாக இருந்திருக்கு அந்த பெயர், இப்படி சுயசரிதையில பகிர்ந்திருக்காரு சிவாஜி அவர்கள். ராமன் எத்தனை ராமனடி திரைப்படத்துக்காக இசையரசி பி. சுசிலா அவர்கள் ஒரு சில பாடல்களை பாடியிருக்காங்க. அதில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாட்டு தான் சித்திரை மாதம் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாட்டு. இந்த பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் எழுதியிருக்காரு. நடிகர் சுதீர்
1970களில் மலையாள திரையுலகின் முன்னணி நடிகர்களுள் ஒருவராக திகழ்ந்தார். 1970ல் நிழலாட்டம் அப்படின்ற படத்தில் இவர் அறிமுகமானார். தமிழில் முதலில் இவர் சிவாஜி அவர்கள் நடித்த ராமன் எத்தனை ராமனடி அப்படின்ற படத்தில் இளம் பிராயத்தில் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் 1982ல் மீண்டும் பைரவி திரைப்படத்தில் இவர் அறிமுகமாவார். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.